ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பல வேளைகளில் தேவன் நம்மோடு இருக்கிறாரா? அவரை உண்மையாக நாம் நேசிக்கிறோமா? அல்லது அவரை உண்மையாக நேசிக்க எந்த காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார் என்று தடுமாறுகிறோம். யோவான் 2:4 இப்படி சொல்லுகிறது: அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடப்பதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். பல வேளைகளில் நாம் கற்பனை செய்து கொண்டு பல காரியங்களை செய்து கொண்டு நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அதுவல்ல, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது தான் தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூறுவது என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. யோவான் 14:22 பார்க்கின்ற பொழுது, ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி கேட்கிறார்: ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்னவென்று அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகின்ற பொழுது பிதா நம்மில் அன்பாக இருப்பாராம். அது மாத்திரமல்ல, அவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு வந்து வாசம் செய்வாராம். இந்த மண்பாண்டமாகிய நம்மோடு தேவன் வாசம் செய்கிறாராம். எதனால் இந்த அன்பு வருகிறது பாருங்கள். அவருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகின்ற பொழுதுதான் தேவ அன்பு நம்மில் பூரணப்படுகிறது. எதற்காக பிசாசுகள் நம்மை கண்டு அஞ்சுகின்றன? பிசாசுகள் எதற்கு நம்மை கண்டு அஞ்சி ஓடுகின்றன? தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்வதனால் தானே.